ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து விலாக்ஸ். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்குறோன்னா, இப்போ தான் பஸ் விட்டு நாங்கள் இறங்கினோம். காலபைரவர் கோயிலுக்கு தான் வந்திருக்குறோம். இந்த கோயில் வந்து ஈரோடு மாவட்டம் அவல்பூந்துறைக்கு பக்கத்தில் ராட்டை சுற்றிப்பாளையங்கிற ஊரில் இருக்குது. நாங்கள் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கிறது. ஏதோ ரோடு கிராஸ் பண்ணி போயிட்டுருக்குறோம். போயிட்டு இங்கே வந்து தேங்காய் தீபம் தான் ரொம்ப ஸ்பெஷலு. தேங்காய் தீபம் போட்டோம்னா வந்து நம்ம என்ன வேண்டுறோமோ அது நடக்கும்னு சொல்லிட்டு அதை தான் விற்றுட்ருக்குறாங்க வெளியில். சரின்ட்டு நம்மளும் ஒரு தீபம் போடலாமேன்னு வாங்கி போட்டுட்ருக்குறோம். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் உலகத்துலேயே வந்து 39 அடி உயரமுள்ள சிலைன்னா அப்புறம் இது மட்டும்தானா. உலகத்துலேயே இதை ஃபஸ்ட்டாமா கின்னஸில் இடம் பிடிச்சிருக்கிற சிலைன்னு சொல்கிறாங்க. இது நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது நடக்கும்ன்ட்டு சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ரொம்ப நாளாக எய்ம் பண்ணிகிட்டே இருந்தோம், வரலான்ட்டு வர முடியல. நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ரொம்ப வித்தியாசமாகவே இருந்தது. கோயில் கருவறை வரைக்குமே விட்றாங்க. நம்ம வந்து சாமி பக்கத்தில் நின்னே கும்பிட்டுக்கலாம். சரின்ட்டு நாங்களும் ஒரு தேங்காய் தீபம் போட்டாச்சு. எல்லாருமே அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாங்க. தேங்காய் வாங்கி அதுக்குள்ளார நெய்யோ எண்ணெயோ அதை போட்டு தீபம் போடுறாங்க. கோயிலே வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருந்தது, ரொம்ப அமைதியாக இருந்தது, ரொம்ப ஆல்ட்டாக இருந்தது, ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது போகிறதுக்கு. ஒரு இடையூறு இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. கோயில் பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். தீபம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். போட்டு நாங்களும் கும்பிட்டோம். பாருங்கள், எல்லோரும் அதே விளக்கு தான் போட்டிருக்குறாங்க. நிறைய பேர் வந்திருக்குறாங்க போல். நாங்கள் சஷ்டி அன்னைக்கு போயிருந்தோம் முருகர் கோயிலுக்கு. போயிட்டு அதுக்கப்புறமா பைரவரை கும்பிட்டு வீட்டுக்கு வரலாமேன்ட்டு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் 39 அடி உயரம். இந்த சிலையோட உயரம் வந்து 39 அடியாக. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. சரி வாங்க அப்படியே உள்ளே போகலாம். வெளியில் அப்படியே இந்த ஐம்பொன் மோதிரம், சாமிக்கு உகந்தது, இந்த மாதிரி தாயத்து, இந்த மாதிரியெல்லாம் விற்றுட்ருக்குறாங்க. சரி நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் சாமி அப்படின்னு நாங்கள் போயிட்டுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் கோயில் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. செமையாக இருக்குது பார்க்கவே. கோயிலுக்குள்ளே கருவறை வரைக்குமே விட்றாங்க. எந்த ஒரு தடையும் போடுறதில்ல. சாமிக்கு பக்கத்தில் நின்னே கும்பிடலாம். பாப்பாவும் தம்பியும் முன்னாடி போயிட்டுருக்குறாங்க, நான் பின்னாடியே வந்துட்டுருக்குறேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலான்ட்டே இருக்குது. அவ்வளோ அழகாக கட்டியிருக்கிறாங்க. உள்ளே கருவறைக்குள்ளே வீடியோஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது இல்லைங்களா, அதனால் நான் வந்து உள்ளே எடுக்கலை. சாமி கும்பிட்டு அப்புறம் ரிட்டன் வந்துட்டோம் வீட்டுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வீட்டுக்கு வந்து கிளம்பலான்ட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.